नाहं वसामि वैकुंठे न योगी हृदये रवौ मद्भक्ताः यत्र गायन्ति तत्र तिष्ठामि नारदा. அதன்படி இந்த நாம சங்கீர்த்தனுடைய முக்கியத்துவத்தை நாம சித்தாந்த கௌமுதி நாம ரசாயனம் என்றெல்லாம் பலவாறாக நம்முடைய பகவன் நாம போதேந்திராள் நமக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி இந்த பகவன் நாம சித்தாந்தத்தை, நாதோபாசனையை, நாம சங்கீர்த்தனத்தை அந்த முக்கியமான க்ஷேத்திரங்களுக்கு அகில பாரதத்திலே மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், இன்னும் பல ஊர்களுக்கு சென்று அயோத்தியா என்று பல ஊர்களுக்கும் பல பக்தர்களையும் அழைத்து சென்று பாட்டலீஸ்வரம் கோபி பாகவதர் மூலமாக இந்த சத்சங்கம் நடைபெற்று வருகிறது. நம்முடைய மகாபரிவாருடைய ஜெயந்தி விழாவன்று இங்கிலீஷ் 31ஆம் தேதி மே மாதம் சென்னையிலே டிநகர் கிருஷ்ணசுவாமி கல்யாண மண்டபத்திலே வைத்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மூலமாக இந்த கீத கோவிந்தம் பாடப்பட்டு இந்த ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவதுமே என்பதாக அந்த ஜெகநாதருடைய விசேஷ பூஜையும் செய்து ஜெகத்குருவினுடைய ஜெயந்தி விழாவை, ஜெகநாதருடைய பூஜையை செய்து ஜெகத்குருவனுடைய இந்த ஜெயந்தி விழாவை சிறப்பாக நடத்த இருக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு முன்பாக காசியிலே ஒரு 1790ஆம் வருஷம் கட்டிய அந்த ஜெகநாதர் கோவிலுடைய ஜீர்ணோத்தாரண துவக்க விழா நடைபெற்றது. வைசாக பூர்ணிமா அன்றைக்கு நாங்கள் அதுலேயும் போய் கலந்துட்டோம். அதில் ஒரு ஜெகநாதர்ங்கிறவ எல்லாரும் நல்லா படித்த வேதம் படித்தவ எல்லாரும் அந்த சுவாமி பின்னோடையே எல்லாம் சொல்லிகிட்டே வராளாம், ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிகிட்டே வராளாம். பூதேவ பட்டலைஹி ஸ்துதி பிராதுர்பாவம் பிரதிபதம் உபாகரண்ய சதயः தயா சிந்துர் பந்துஹு சகல ஜகதாம் நாத சுதயா ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவதுமே. நவை பிரார்த்தியம் ராஜ்யம் நச்ச கனகதா போக விபவே நயாச்சேகம் ரம்யாம் என்றெல்லாம் சொல்லி எனக்கு அது தேவையில்லை, இது தேவையில்லை, சதா காலே காலே பிரமத பதினா கீத சரிதா, லௌகீகமானதெல்லாம் எனக்கு முக்கியமில்லை, இந்த சுவாமியினுடைய கீர்த்தனம்தான் முக்கியம் என்பதாக ஆச்சாரியால் அந்த ஜெகநாத அஷ்டகத்திலே அவ்வளவு மனமுருகி பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆகவே அந்த பக்தி, அந்த சதாச்சாரம் என்பது ரொம்பவும் முக்கியம். தயாசிந்துகு பந்துகு, கடலில் நம்ம உப்புக்கடல், பார்க்கடல் இதெல்லாம் கேட்டிருக்கோம். கருணை கடலாக இருக்கக்கூடியவர் ஜெகநாதர். தயா சிந்துகு பந்துகு சகல ஜகதாம் பந்துகு. இவ்வளோ பேருக்கு இவ்வளோ நேரத்துக்கு தான் அப்படின்லாம் இல்லை. சகல ஜகதாம் பந்துகு, எல்லா உயிரினங்களுக்கும் பந்துவாக உற்றார் உறவினராக இருக்கக்கூடியவர் அந்த பெருமாள். அப்படி அந்த அந்த ஜெகநாதருடைய ஸ்தோத்திரத்தையும் படித்து நம்முடைய மகாபெரியவர்கள் 1930களில் அந்த ஜெகநாத க்ஷேத்திரத்திற்கு சென்று முக்தி மண்டபம் என்று அங்கு இருக்கிறது, அங்கு அமர்ந்து வித்வான்கள், அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அனைவருக்கும் உற்சாகத்தை அளித்து தர்ம பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கும் முன்பாக இளையாத்தங்குடி பெரியவர்கள் 1800
80களில் ஜெகநாதர் புரி க்ஷேத்திரம் வரைக்கும் சென்று யாத்திரை செய்து அங்கெல்லாம் தர்ம பிரச்சாரம் செய்து வந்தார்கள். ஆகவே எப்படி நமக்கு தென்னாட்டிலே திருப்பதி பிரசித்தமாக இருக்கிறதோ, காசி விஸ்வநாதர் கோவில் பிரசித்தமாக இருக்கிறதோ, வடக்கிலே வைஷ்ணவி தேவி க்ஷேத்திரம் காஷ்மீரத்திலே பிரபலமாக இருக்கிறதோ, அதே போன்று அந்த கிழக்கு திசையிலே அந்த புரி டு திரிபுரா அந்த ஜெகநாத க்ஷேத்திரம் என்பது மகாபிரசாதம் என்பது ரொம்பவும் விசேஷமானது. அந்த சுவாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடிய மகாபிரசாதம் என்பது விசேஷமானது. சுபத்ரா மத்தியஸ்தா சகலஜன சேவாவசரதா. அப்படிப்பட்ட இந்த ரதாரூடோ கச்சன்னு பதிமிலித பூதேவ பட்டலைஹி ஸ்துதி பிராதுர்பாவம் பிரதிபதம் உபாகரண்ய. பிரதிபதம் அதாவது சொல்றது முழுக்கவும் அவர் கேட்டுக்கிறார்னு ஒரு பக்கம். பிரதிபதம் ஒரு பதத்தை விடாமல் கேட்டுக்கிறார்னு ஒரு அர்த்தம். பிரதிபதம் ஒவ்வொரு அடியாக ஜனங்கள் அடியார்கள் கூடயே வந்துட்டு இருக்கா. பிரதிபதம் பூதேவ பட்டலைஹி நல்ல படித்தவா, சாஸ்திரம் படித்தவா, வேதம் படித்தவா எல்லாரும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எப்படி இங்கே வரதராஜ சுவாமி இதில் வேத பாராயணங்கள்லாம் இங்கே பண்ணுறாளோ அந்த நேரம் தான் இதுவும் அந்த இதில். அப்படி இந்த சென்னையில் தர்மமிகு சென்னைங்கிற ஊரில் இதெல்லாம் பண்ணி நம்முடைய பாரம்பரியத்தை தமிழில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களும் சரி, சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்தோத்திரங்களையும் சரி நல்ல முறையில் பாராயணம் செய்து அந்த நாம சங்கீர்த்தனத்தை என்ன பண்ணி குரு அனுகிரகத்தை அதன் மூலமாக பெற்று அந்த பெரியவாருடைய ஜெயந்திக்கு ஒரு சமர்ப்பணமாக இந்த நல்ல நிகழ்ச்சி தொடர்ந்து இதே மாதிரி நிறைய ஊரில் பண்ணி வரக்கூடிய வருஷத்தையும் வெள்ளி விழாவையும் நன்றாக பண்ணி ஏற்கனவே சதாரா காமாட்சி எல்லாம் ஊர்லையும் போயிட்டு நவம்பரில் ஏற்கனவே சதாரா உத்தர சிதம்பரம் அங்கேயும் பண்ணிட்டு வந்தேன். பல க்ஷேத்திரங்களையும் பண்ணி குரு அனுகிரகம் குரு அனுகிரகம் அப்புறமா ஜெகநாத் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய.